பொங்கலூர் மணிகண்டன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதுதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? இன்னொரு கேள்வியும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்து கொண்டால் கட்சியை எதிரிகளிடத்தில் அடகு வைப்பதற்கு போலாகிவிடும் அப்படின்னு ஒரு கருத்தையும் சேர்த்தே சொல்றாரு. இப்ப ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பாஜகவை தான் எதிரி என்று குறிப்பிடுகிறாரா மீண்டும்? சார், இதற்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்பாக இங்க பேசுடைய கருத்துக்கு பதில் சொல்லணுங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பல கட்சிகள் இந்தியாவில் அழிந்திருக்குன்னு சொன்னாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு சேராமலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகள் காணாம போயிருக்குங்க. இந்தியாவில் கட்சியே கிடையாது, காணாம போச்சு. தமிழ்நாட்டுல ஊழல் கட்சி சொல்லக்கூடிய திமுக அதிமுக மாறி மாறி ஒரு சீடு 2 சீடு கெஞ்சி குலாவர கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக குறித்து முதல்ல பேச என்ன தகுதி இருக்கு முதல்ல? அதை யோசிக்கணும் முதல்ல. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எத்தனை எம்பி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எத்தனை எம்பி சார்? சார் நீங்க இல்ல இப்போ அதிமுக அழிவு சார் போகுது சார் பேசுறவங்க, கம்யூனிஸ்ட் பாருங்க காணாம போயிடுது, அழிஞ்சு காணாமல் போயிடுதுன்னு எப்படி சொல்றீங்க? எத்தனை எம்பிக்கள் எங்க சார் இருக்கு? எங்க இருக்கு கம்யூனிஸ்ட்? தமிழ்நாட்டுல சார், தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச திருப்பூர்ல நான் வந்து 14 வயசுல அரசியலுக்கு தனியா தெரியுங்க. திருப்பூர்ல எப்படி இருந்து கம்யூனிஸ்ட் என்னாச்சு? இன்னைக்கு ஒரு ஆள் இன்னைக்கு இல்ல, என்னாச்சு? எல்லாமே சுயநலம்ங்க. பதவிக்காக 10 பேர் 20 பேர் சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு திமுக கட்சி அதிமுக கட்சி இப்ப என்னாச்சு? ஏன் மாறி மாறி போறீங்க? தனிச்சு ஓட்டுவாங்க. மக்கள் நல கூட்டணி நிற்கிற போது நீங்க கேள்வி கேட்டீங்க. மக்கள் நல கூட்டணி நிற்கிற போது நீங்கள் பேசிய கேவலமான வார்த்தைகள் இன்று நினைவு இருக்குது. ஜெயக்குமார் பேசினாங்க, சிவி செல்வன் பேசினாங்க. ஆமா பேசினாங்க, நீங்க பேசவே இல்லையா? எவ்வளவு கேவலம் பேசுனீங்க திமுகவை? வைகோ என்ன பேசினாரு? மானமுள்ள மனிதன் திமுகவோடு கூட்டு வைப்பானா? இப்ப வைக்கிறாரு. அப்புறம் மானம் என்னாச்சு இருக்கு? மானம் இல்லையில. கட்டுவரியோடும் கண்ணாடியோடும் கூட்டு வைப்பனா சொல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிருக்காரு சார். கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லிருக்காரு. அப்ப எப்படி சார் அப்படி பொருந்துவார்கள்? கேளுங்க, எங்க பொருந்தாது? அப்ப நீங்க என்ன நோக்கம்? அதிமுக மட்டும் அதுதான் வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றாங்க சார். அதுதான் வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்றாங்க சார். நீங்க வெளிப்படையா என்ன பேசுனாங்க? கடந்த முறை அதிமுக தன் கட்சி நாளுக்காக முடிவெடுக்கு சார். இப்போ நாட்டு நாளுக்காக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதிமுக விரும்புது. அதற்கு பிஜேபி கூட சொன்னாங்களா? சொல்லாமே பேசுறீங்க. அதாவது ஒரு உள்துறை அமைச்சரை சென்று பார்ப்பது என்பது மிக உரிமை. அதை சென்று பேசுகிற போது ஆளாளுக்கு வந்து பேசணுங்களே, எப்படி ஜனநாயகம் இருக்குங்க? அவர் பேசி முடிச்சிட்டோம், முழுமையா பேசி முடிச்சிட்டோம் சார். ஒரு ஜனநாயகம் இல்ல இல்ல, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பேசினா யாருக்கும் புரியாது. அவர் பேசி முடிச்சிட்டோம். பேசுங்க. நான் குறுக்கவே மாட்டேன், பேசுங்க. 1972 புரட்சி தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிறார். துவக்கி திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. மாயத்தேவரையா வேட்பாளர் இருக்கிறாரு. வலதும் இடதுமா இருந்தது நீங்க சொல்ற இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 கட்சியும் புரட்சி தலைவர் பழச பேசி என்னங்க இது மாதிரி அதிமுக எல்லாமே இருந்தாங்க. அந்த திமுக கடுமையா இருக்காங்க சொல்லுங்க. ஏன் போனாங்க? இல்ல அது பாருங்க, கடந்த காலத்துல பேசுறீங்க, நிறைய பேசலாம். இந்திரா காந்தி கேவலப்படுத்த திமுக, இந்திய கொண்டது திமுக 356 பயன்படுத்தி தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சி கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏன் போனீங்க? அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா இந்தியாவில எந்த கட்சியும் கூட்டு வைக்காம தனியா போட்டது நல்லது. தனியார் சொல்றாரு, நீங்க திமுக விமர்சிப்பீங்க, அதிமுக விமர்சிப்பீங்க. யாரு நீங்க போவீங்கப்பா? யாரு போவீங்க? நாளைக்கு போக மாட்டீங்களா? நீங்களே வந்து ஒரு நாள் யோசிப்பீங்க, போக மாட்டீங்களா? அது அல்ல அரசியல் என்பது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல சார். எல்லா கட்சியும் எல்லா நேரங்களிலும் விமர்சனம் பண்றது உண்மை, பண்ணிருக்காங்க உண்மை. ஆனால் தேர்தல் நேரத்தில் எதிரி யார் என்பதை உணர்ந்து கொண்டு வீகம் அமைத்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பது கூட்டணி. அவ்வளவுதான். இதுல வந்து யாருமே 117 சீட்டு மட்டுமே வாங்கி கொண்டு திமுக காங்கிரஸ் போட்டியிட்டு என்னாச்சுங்க? இல்ல திரு பொங்கலூர் மணிகண்டன் இந்த கேள்விக்கு சொல்லுங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து இபிஎஸ் விலகல அப்படின்னா கடுமையான அவமரியாதையை சந்திப்பார் இபிஎஸ் என்று ஓபிஎஸ் சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு சார்? நீங்க ஓபிஎஸ் மட்டும் இல்லைங்க, இங்க பேசுற எல்லாமே இந்த மாதிரி கடந்தாலும் பேசிட்டாங்க. ஓபிஎஸ் காலி, அது காலி சார், இதெல்லாம் பேசுறாங்க சார். இது வந்து இல்லாத ஊருக்கு எழுப்பு சக்கரின் மாதிரி. இது வந்து தகுதி இல்லாத பேசுற பேச்சு சார். அந்த இடத்துக்கு வர முடியாத பேச்சு. முடியாத என்ன செய்வாங்க? ஏன் முடியாம போச்சு ஆத்தம் பேசுவாங்க. இது அவர்களை யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் அதிமுக இல்ல. நீங்க தான் பேசுறீங்க. அது அதிமுகவுக்கு தேவையில்லாத விஷயம். அவ்வளவுதான்.
தேர்தல் தொடர் தோல்வியை தான் கொடுத்திருக்கு ஒற்றை தலைமை அப்படின்ற தலைமை மீது விமர்சனத்தை வைக்கிறாரு சார். அதுதான் ஃபேக்டாவும் இருக்கு சார். நீங்க சார் அண்ணா உருவாக்கிய இயக்கம் நீங்க சொன்னீங்க, அண்ணா உருவாக்கிய திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு தொடர்ந்து முதலமைச்சர் நாட்காலில அமரவே முடியல. அதுக்கு பிறகு அம்மா வந்தாங்க, எதிர்கட்சி அமைய முடியல. என்ன காரணம்? நீங்க சட்டமன்றத்தில் ஜெயிக்க முடியல, ஆனா எம்பி ஜெயிச்சிருந்தீங்க. அதாவது முதலமைச்சர் நாட்காலியை எட்டி பார்க்க முடியாத ஒரு செயலை திமுகவுக்கு கருணாநிதி ஏன் கொடுத்தாரு? அதாவது ஒருபுறம் இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனை, ஒருபுறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதே நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமி உருவாயிருக்கா? நீங்க இங்க பாருங்க, அதிமுகவை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி உச்சத்துக்கு கொண்டு வேண்டும் நிச்சயமாக எடப்பாடி திரும்ப வெளியிலிருந்து தனியா சொன்னாரு. நல்லவர் சொன்னா ஆலோசனை கேட்கலாமுங்க, ஆனால் அதிமுக அழிய வேண்டும் என்று பேசுகின்றபடி ஆலோசனை கேட்பதை விட தற்கொலை சமயம் எதுவுமே இல்லைங்க. நீங்க ஊடகத்துக்கு வந்து எடப்பாடி சரியில்லை, எடப்பாடி சரியில்லை, ஆனா நான் சொல்ல கேட்க மாட்டேன். எப்படிங்க நீங்க ஒரே காரணீங்க, நீங்க யார் சொல்லி கேட்டிருப்பீங்க சார்? நீங்க ஏன் ஆரம்பிச்சு யார் சொல்லி கேட்டீங்க? சரி சரி, நீங்க நீங்க ஏன் ஆரம்பிச்சு யார் சொல்லி கேட்டு நடந்தீங்க? சரி, வரதராஜன் குறுக்கிட்டாரு. வரதராஜன் இல்ல 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 எல்லாரும் மாறி மாறி குறுக்கிட வேண்டாம். சரி, அவன் வந்து புது சொல்ல சார், அறிவர் சொல்லுங்க 1000 பேர் ரெடி. சரி, அமைப்புகளுக்கோ இயக்கத்துக்கோ யார் வேண்டுமானாலும் அறிவு சொல்ல கேட்பீங்களா? சரி சரி, உங்களோட வியூகத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க, அந்த வியூகத்தை விமர்சனம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே.